என் கணவர் இறந்து 9 மாதம் ஆகுது. ரொம்ப பலகீனத்தில் இருந்தேன். அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நான் எனக்காக கீதா சிஸ்டர், லதா சிஸ்டர்லாம் நிறைய ப்ரேயர் பண்ணாங்க. வசனத்தை அதிகமாக சத்தமாக வாசித்து ஜெபம் பண்ணினேன். அதே போல் ராஜகுமார் பாஸ்டரும் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அந்த கவலையிலேருந்து வெளியில் வருவீங்கன்னு சொன்னாங்க. அதே போல் அந்நிய பாஷையிலேயே பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிடும் போது திடீர்னு எனக்கு இந்த ரைட் சைடில் கை பலகீனம் அதிகமாக தூக்க முடியாமல் இருந்துச்சு. நைட்டு நேரத்தில் பயங்கர அந்நிய பாஷையில் நானே பேசிட்டு ஜபம் எப்படி வந்ததுன்னே தெரியல. என் சரீரத்துக்குள்ளேருந்து ஏதோ இறங்கி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் நான் விடுதலை ஆகிட்டேன். உடனே உபவாச ஜபம் போன வாரம் புதன்கிழமை போனேன் சர்ச்சுக்கு. அப்புறம் கீதா சிஸ்டர் பாஸ்டர்மா கிட்ட கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் ஏன் மறித்தவங்களுக்காக நம்ம ஏன் கவலைப்பட்டு நம்ம இதாக இருக்கணும்? உயிரோடு இருக்கிற நம்ம ஏசப்பாக்காக ஏதாவது செஞ்சு அவருக்காக நம்ம ஜீவிக்கணும்னு சொல்லி என் மனசு நான் தேத்தி இது வரைக்கும் இப்போ நல்லா அந்த பலகீனமே இல்லை. எப்படி பயங்கர, ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாம ஆயிட்டேன். 10 மாசமா எதுவுமே காரம் சாப்பாடு எதுவும் சாப்பிட்றதுனால நரம்பெல்லாம் வீக்னஸ் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் கிட்ட போய் சொன்னதுக்கு நீங்கள் திடீர்னு அதெல்லாம் விட்டதுனால உங்களுக்கு அந்த பலகீனம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஜபத்திலேயே இருக்கிறேன், ஆண்டவரோடு இருக்கிறதுனால எனக்கு அந்த பலகீனமே இப்போ இல்லை. நான் நல்லா இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.